ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நேற்று டயலிஸ் பண்ணிவிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டு கொடுத்தாங்க. அதை தான் ஆற்றிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ பாலை கூட குடிச்சிருவேன். இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு குடிக்க இஷ்டமே இல்லை. அதுவும் சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர். அப்புறம் நைட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறம் சொரக்காய் சட்னியும் வச்சுருந்து என் பசங்களை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே அவள் ஒரு கேக்கோடு தான் வந்தாள். ஏன்னா டியூஷனில் யாருக்கோ பர்த்டேவான், அந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தா. கேக்கை அவளே தின்னுட்டு அதுக்கப்புறம் அம்மா அவங்களுக்கு கேக் தரலேன்ட்டு கிடந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு நேற்று ஒரே கை வலி பார்த்துக்கோங்க. டயாலிஸில் நேற்றும் நீடியில் கொஞ்சம் மாற்றி குத்திட்டாங்களோ என்னமோ தெரியல. ஒரே வலி, ஒரு மாதிரி குத்து எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிட்டேன், என்னதோ ஆவதான் போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் நைட்டு மருந்து போட்டு கொஞ்சம் ஐஸ் ஒத்தடம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் காலையில் சரியாயிட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன். அப்புறம் காலையில் சாம்பார் தான் வச்சேன். சாம்பார்னால் எல்லா காயுமே போட்டு செஞ்சாச்சு. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு ஒரு மிக்சிங் சாம்பார். இதுலேயே சாம்பார் பொடியும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா வெந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பருப்பு கடையிற மற்ற வச்சு கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சது நம்ம சாம்பார். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு மொடப்பட்டு வெறும் வெண்டைக்காவையும் மிளகாத்தூளையும் போட்டு வணக்கி எடுத்தாச்சு. இதுதான் பசங்களுக்கு. காலையில் தோசை சுட்டே கொடுத்துட்டேன். சாம்பார் நல்லா திக்காக இருந்துச்சு. உடனே எனக்கு தோசை சுட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் ஒரு 2 தோசை, பசங்களுக்கு ஒவ்வொரு தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரை சாப்பாடை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி குழம்பு சாதம் இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குழம்பு சாதம் சாப்பிட்டாலுமே நம்ம குழம்பு அந்தளவுக்கு ஊற்றி சாப்பிடக்கூடாது. குழம்பு, நம்ம குடிக்கிற பால், அதுக்கப்புறம் எல்லாமே அந்த கணக்கில் 800 ml தான் நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியே உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் மோஸ்ட்லி எப்படி எனக்குலாம் அங்கே டிப்ஸ் கொடுப்பாங்கன்னா, பொரியல் பண்ணி அதை சாப்பாடில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்க அப்படிம்பாங்க. எப்படி மக்களே சாப்பிட? நான்லாம் குழம்புலாம் முன்னாடிலாம் வச்சேன்னா நல்லா குழுன்னு ஊற்றி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த குழம்பு குடிக்கிற கேஸு எனக்கு இதுவே பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனாலே மோஸ்ட்லி நான் என்ன பண்ணிடுவேன்னா, டயாலிஸ் போகிற அன்னைக்கு இப்போது காலையில் குழம்பு சாதம் இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நிஜமாகவே குழம்பு ஊற்றி குடிச்சிருவேன்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ட்ரை சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இப்படி தான் போகுது. இன்றைக்கி சாம்பார் வச்சேன். ஏன்னா பொங்கல் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடியல. அதனால் சாம்பாரை வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டேன் நிம்மதியாக. இனி நாளைக்கு போய் நேற்று எடுக்காத 1 லிட்டரையும் சேர்த்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணாலும் நம்மளால் எடுக்க முடியாது. பிபி அது இதுன்னு இதாயிரும். ஆனால் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்த தான் செய்யணும். ஆனால் சாப்பாடு முன்னாடியே நம்மளால் இதுவும் பண்ண முடியல. அப்புறம் என் பையன் காலையில் டைரி சைன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு காமிச்சான். அவன் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது என் பொண்ணு கூட அவ்வளோ அழகாக எழுதுவா பார்த்துக்கோங்க. எல்கேஜி யூகேஜியில். பசங்க இதே அப்படி தனியாக தான் இருக்குது. பொண்ணுங்க கொஞ்சம் பசங்களை விட எப்போதுமே ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவன் டைரி சைனை வாங்கிட்டு அப்புறம் சொன்னான், அம்மா காலேஜ் போகும்போது எனக்கு பைக் வாங்கி தந்துடுவியல்லாம்மா அப்படின்னு கேட்டான். ஆமாம் தந்துடுவேன்ப்பா அப்படின்னு. உடனே சரி நம்ம 2 பேருமே காலேஜ் போயிட்டு அவன் என்னையே ட்ராப் பண்ணுவானா டயாலிஸுக்கு. அதுக்கப்புறம் டயாலிஸில் விட்டுட்டு காலேஜ் போவியா? அப்புறம் டயாலிஸ் முடிச்ச உடனே வருவேன், கூட்டிகிட்டு போவியா? ஆமாம் என் பையன்தான் இனி பிறகு என்னை டயாலிஸ் கூப்பிட்டு போகிற ஆள். நல்லா ஜாலியாக பேசிட்டு போவேன். என்ன கருத்தி? இதுதான் எங்கள் பாப்பா ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. அழகாக இருக்குல்ல, பிளாக்கு இதிலெல்லாம் எழுதியிருக்கா. என்னாலே நம்ப முடியல மக்களே. மக்களே எனக்கு வேண்டாம். டைரியில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும்னு எழுதுனதை ஒரு நாள் காமிச்சு கொடுத்துட்டேன் மக்களே. அதில் இருந்து அவியல் டைரியில் என்ன ஸ்நாக்ஸ் எழுதியிருக்கோ அதுதான் கொண்டு போவேன்ட்டு. இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுன்னு போட்டுருந்துச்சு. நம்மளுக்கு எங்கள் அப்பா கடையில் என்ன இது இருக்குன்ட்டு பார்த்து அதை தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா இது வீட்டிலலாம் வாங்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது.
10 ரூபாய்க்கு அப்போ தேவைக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிடுவேன். ஸ்நாக்ஸுக்கு என்னன்னா கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, அதுக்கப்புறம் சாக்லேட்டு.